நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். மனித நாகரிகத்தின் ஒரு முக்கிய கூறாக கருதப்படுவது ஆடை. இன்றைய சூழலில் உடை அணியாமல் ஒருவரால் சமூகத்தோடு ஒத்து வாழ முடியுமா? இன்று உடலில் ஒட்டு துணியின்றி நிர்வாணமாக திரியும் ஆட்சி, காளியின் மறு உருவமாக எண்ணும் மக்கள், ஆட்சி இப்படி டக்குன்னு பார்த்த அந்த செகண்டே என்னை அறியாமே நான் அழுதுட்டேன். இப்ப அது குளிக்காமே இருக்குது, அதனால ஏதாச்சும் வேகம் இருக்கா? இன்றும் கூட அந்தமான், ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா போன்ற இடங்களில் உடை அணியாத ஆதிவாசிகள் இருக்கிறார்கள். அவர்களும் வெளி உலக தொடர்பின்றியே இருக்கிறார்கள். நாகரிகம் அடைந்துவிட்ட சமூகம் ஒன்றில் ஒரு பெண் உடைகள் ஏதும் அணியாமல் இருக்கிறார் என்றால் கேட்பதற்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு பெண்ணை காளியின் மறு உருவமாக எண்ணி வணங்குகிறார்கள் மக்கள். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகில் உள்ள உத்திரகங்கை கிராமத்தில் இருக்கிறது எங்கள் குழு. ஊர் முழுவதும் எங்கள் கேமரா தேடிக்கொண்டிருப்பது ஒரு பெண்மணி. யாரும் அதற்கு அடையாளம் சொல்ல வேண்டியதில்லை. பார்த்தாலே அவர்தான் நாம் தேடி வந்த நபர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். காரணம், ஊருக்குள் வேறு யாரும் உடலில் ஒட்டு துணி இல்லாமல் இருக்க சாத்தியமில்லை. சில தெருக்களை கடந்த பின்னர் உடையேதும் அணியாமல் சாதாரணமாக அமர்ந்திருந்தார் சின்ன குஞ்சு. கோரமான பற்கள், பத்தியாக மாறி போய்விட்ட முடி என பார்ப்பதற்கு சற்று அச்சமூட்டும் இவரைத்தான் காளியின் மறு உருவமாக வழிபடுகிறார்கள் கிராமத்தினர். காளின்னு சொல்றதுக்கு அதுக்கு அந்த காளி உருவம் அதுகிட்ட இருக்கு. அதுக்கு ஒரு வார்த்தை ஒரு நேரத்துல சொல்றது போல அது காளி உருவம் அதுகிட்ட இருக்கு. அவங்கள நேருக்கு நேரம் நான் பார்த்த நேரம் வந்து நள்ளிரவு 12 மணி. அந்த 12 மணிக்கு இந்த அம்மா அந்த நடு ரோட்டில் நடந்து வந்த பொழுது நான் வழங்கக்கூடிய மகா காளியம்மனே நேரடியாக நடந்து வர்றாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியில் நடு ரோட்டில் அந்த அம்மாவை பார்த்து விழுந்து வணங்கினேன். முத வந்து பார்க்குறப்பே என்னமோ நினச்சிட்டு தான் நான் வந்தேன். என்னமோ ஆச்சுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்த உடனே ஒரு தெய்வத்தை பார்த்த ஒரு உணர்வு ஒன்று கிடச்சிது. எங்கள் குழு அங்கே சென்றிருந்த தினத்தில் சின்ன குஞ்சியை தேடி பலர் வந்த வண்ணம் இருந்தனர். ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் கடவுளின் சிலையாக மக்கள் அவரை பாவிப்பது பார்க்கும் போதே தெரிந்தது. வரிசையாக வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று செல்கின்றனர். சிலர் தாங்கள் கொண்டு வந்திருந்த விபூதியை அவரிடத்தில் கொடுத்து தங்கள் நெற்றியில் இட சொல்கிறார்கள். விபூதி பூச சின்ன குஞ்சு பயன்படுத்துவது அவரது இடது கையை மட்டுமே. நிறைய இந்த சித்தர்கள் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னைக்கு தான் நான் நேரில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் கூட ஒரு சித்தருங்க இருக்காங்க நம்மளை சுத்தின்னு. மற்ற சில சாமியார்களை போல தனக்கு சக்தி கிடைத்ததற்கு பின்னால் பில்டப் கதைகள் எதையும் சின்ன குஞ்சு முன்வைக்கவில்லை. மரத்துங்கள தங்கியிருந்து உரிய சாமியாக போயிட்டு, சாமியானா எனக்கு தெரியாது, வர்றவங்களுக்கு என்ன சாமியாக தெரியுது, எனக்கு சாமின்னு தெரியாது. ஆனால் ஓடி போயிடுவோம், எங்கேயாவது மரத்து நிழலில் உட்காருவோம், வயலில் போய் உட்காருவோம். உங்களுக்கு சாமி அருள் எப்போ கொடுத்தாங்க? அது இங்கே உட்காந்துருந்தப்போ அந்த வயலில் உட்காந்துருந்தது. என்ன ஆச்சு? அதான் அப்படியே வந்துட்டு வர்றவங்களாம் அப்படியே சொல்லுவேன், அருள் வாக்கு கொடுப்ப, பேசுறது சொல்கிறது அப்படி ஆயிட்டு. ஆடை அணியாமல் இருப்பதை எண்ணி ஒருபோதும் சின்ன குஞ்சு கூச்சப்பட்டதும் இல்லை, வெட்கப்பட்டதும் இல்லை. ஊரில் உள்ள மற்றவர்கள் சொன்னால் மாற்றிக்கொள்ளவும் அவர் தயாராக இல்லை. மற்றவங்க மாரி வாழணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? அதெல்லாம் நான் இருக்காது, இப்படிதான் இருக்கணும்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீங்க இப்படியே இருப்பீங்க? அப்படியே தான் இருக்குங்க. எத்தனை வருஷத்துக்கு? எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாதுங்க. சின்ன குஞ்சியை தேடி வெளி மாவட்டங்களிலிருந்தும் கூட்டம் வருகிறது. சில அரசியல் தலைவர்கள் கூட
இவரை தேடி வந்திருக்கிறார்களா? வருபவர்கள் யார் என்பதை பற்றியெல்லாம் இவர் கவலைப்படுவதில்லை. விருப்பம் இருந்தால் மட்டும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வார். கட்டாயப்படுத்தி வார்த்தைகளை பிடுங்கினார் வசை மட்டுமே மிஞ்சும். கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவையாறு, காரைக்கால், வெளிநாட்டிலேருந்து கூட வராங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவீங்க? சௌரியமாக இருக்க சொல்லுவேன், ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆச்சியை வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப வந்து சிவனுக்கு இருக்கும்ல ஜடாமுடி, அதே மாரி இருந்தாங்க. என் கண்ணுக்கு டக்குன்னு பார்க்குறப்ப வந்து ஒரு ஒரு பிரைட்டா பின்னாடி வந்து ஒரு பிரைட்டா ஒரு வெளிச்சம் தெரிஞ்ச மாரி இருந்துச்சு. ஆச்சி இப்படி டக்குன்னு பார்த்த அந்த செகண்டே என்னை அறியாமே நான் அழுதுட்டேன். சின்ன குஞ்சியின் உடலில் தண்ணீர் பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆடை அணிவதையும் குளிப்பதையும் தேவையில்லாத செயலாகவே எண்ணுகிறார் இவர். குளிச்செல்லாம் ஒரு 50 வருஷம் ஆச்சு, அதெல்லாம் எத்தனையோ கோடி வருஷம் ஆச்சு. போனோட மழை பெஞ்சு நனைஞ்சதுதான். இப்போ நம்ம ஒரு 4 நாளே குளிக்கலாம், நம்ம மேலே வேகம் அடிக்குதே. இப்போ அது குளிக்காமே இருக்குது, அது மேலே ஏதாச்சும் வேகம் இருக்கா? அதனால தான் தெய்வத்தோட பக்தியால தான் அது மேலே அப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்புறாங்க. சின்ன குஞ்சுவை தேடி மக்கள் எங்கிருந்து வந்தாலும் மறக்காமல் செய்யும் மற்றொரு காரியம் ரூபாய் நோட்டில் கையெழுத்து வாங்குவது. எடுத்து வரும் பணத்தில் கையெழுத்து வாங்கி அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கின்றனர். அந்த பணம் தங்களிடம் இருக்கும் வரை பணத்திற்கு பஞ்சம் இருக்காது என்பது நம்பிக்கை. கையெழுத்து போடவும் சின்ன குஞ்சு பயன்படுத்துவது இடது கையை தான். அவங்க கையால கையெழுத்து வாங்கி எந்த காசுல இருந்தாலும் பரவாயில்ல, லட்சுமிகரமா இருக்கும். பார்க்க வருபவர்கள் யாரையும் சின்ன குஞ்சு தொட விடுவதில்லை. காலில் விழுபவர்களும் அவரது காலை தொடுவதற்கு அனுமதி இல்லை. மதுரை, பாண்டிச்சேரி இந்த பக்கத்தில் இருந்து ராமநாடுலேருந்து எல்லாம் வராங்க. வந்து தெய்வமாக வழிபட்டு அவங்கள பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு அவங்க விபூதி எல்லாம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு அவங்கள்ட்டே கொடுத்து அவங்கள்ட்டே வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நாள் முழுவதும் சின்ன குஞ்சின் அருகே புகை இருந்து கொண்டே இருக்கிறது. இவரை பார்க்க வருபவர்கள் பத்தி, சாம்பிராணி என எதையாவது கொளுத்தி வைக்கின்றனர். கோயிலுக்கு சென்றால் பக்தர்கள் சாமிக்கு செய்யும் அத்தனையையும் சின்ன குஞ்சிற்கு செய்கின்றனர். கட்டி சூடம், சாம்பிராணி, பத்தி பிடிக்கும், வாசனை பிடிக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அது மாதிரி செய்யணும்? அது ரொம்ப வர்றவங்கெல்லாம் வாங்கியாவது நிறையா கொளுத்தி போடுவாங்க, ஒரு கணக்கு கிடையாது. குளிர்காலங்களில் கூட தனது உடலை மறைத்துக் கொள்ள துணிகளை பயன்படுத்துவதில்லை சின்ன குஞ்சு. புகை மூட்டங்கள் மட்டுமே அவரது குளிரை போக்குகின்றன. இதே மாதிரியே கட்டி சூடம், சாம்பிராணி, என் நிலக்கரியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களா, அதெல்லாம் போட்டுக்கிட்டு சாக்கை போட்டுக்கிட்டு குளிர் இருந்தால் இந்த கொட்டா கட்டி கொடுத்துருவாங்களா, அதெல்லாம் தூங்குவோம். சால்வியும் கிடையாது, பாயும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது விட்டு தான் மண்ணிலேயே தான் படுத்து கிடக்கும். ஏதோ சாக்கு கொடுத்தோம்னா சாக்கில் சமயத்தில் உக்காந்துருக்கும், படுத்துக்கும். முழு நிர்வாண நிலைக்கு வரும் முன்னர் அனைவரையும் போல ஒரு சாதாரண பெண்ணாகவே இருந்தார் சின்ன குஞ்சு. சின்ன குஞ்சு பல் துலக்குவதில்லை, குளிப்பதில்லை, ஆடைகள் அணிவதில்லை. ஆனாலும் அவர் உடலில் எந்த ஒரு துர்வாடையும் இல்லை. ஆடைகளை துறந்து இப்படி நிர்வாண நிலையை அடைந்த நிகழ்வு சட்டென ஒரு நாளில் நிகழ்ந்து விடவில்லை. அதை போலவே சின்ன குஞ்சையும் பார்க்கிறார்கள் ஊர் மக்கள். அவரை கடந்து செல்பவர்கள் முகத்தில் அருவருப்பை காண முடியவில்லை, மாறாக பக்தியே நிறைந்திருக்கிறது. சின்ன குஞ்சு அமர்ந்திருக்கும் இடம் தற்காலிக கோவிலாகவும் மாறி போயிருக்கிறது. இப்போது முழு நிர்வாணமாக இருக்கும் சின்ன குஞ்சு பிறந்தது உத்திரகங்கை கிராமத்தில்தான். இவரது பெற்றோருக்கு 3 பெண் குழந்தைகள். கடைசியாக பிறந்தவர் சின்ன குஞ்சு. அதான் பார்க்கறதுக்கு நல்ல விதமாக தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பள்ளிக்கூடமெல்லாம் போவுங்க, நல்லா இருக்குங்க. பொண்ணுலாம் நகை பகையெல்லாம் அவங்க காங்கியில் வேலையில் இருந்தார் அவங்க அப்பா. கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அது சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு தெரியும். பாவாடை தாவணி போட்டிருப்பாங்க, 2 சடை பண்ணி விட்டுருப்பாங்க, அவங்க அம்மா நிறையா பூ தைச்சி விட்டுருப்பாங்க. சின்ன குஞ்சுவை திருவாரூரில் திருமணம் செய்து கொடுத்தனர் அவரது பெற்றோர்கள். ஆனால் இப்போது அது பற்றி எந்த நினைவும் இல்லை இவருக்கு. மற்றவர்கள் சொல்லியே தான் திருவாரூரில் வாழ்ந்தது சின்ன குஞ்சிற்கு தெரிய வந்திருக்கிறது. திருவையாத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்த நாடு
திருவையாறு. உங்களையா? அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாது, திருவையாத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. சில வருடங்களுக்கு முன்னர் ஒவ்வொருவராக இவரது குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் இறந்து போய்விட்டார்கள். உறவினர்களை இழந்த சின்ன குஞ்சி ஊரை விட்டு வெளியேறி பல இடங்களில் சுற்றித் திரிந்து மீண்டும் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். போன வருஷம் தை மாதம் இந்த தெருவுக்குள்ளே வரப்ப நான் பயந்துக்கிட்ட தான் அவங்கள்ட்ட நான் சாப்பாடு கேட்டேன். சாப்பிடு எங்கன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, என்னாச்சு குழம்புன்னு கேட்டாங்க. சும்மா சாம்பார் வச்சுருக்கேன், பரங்கிக்காய் வறுத்துருக்கேன், சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். சரி ஆச்சு குடிஞ்சு இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஆடை அணிந்திருந்தாலும் பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருந்த அவரை ஊருக்குள் சேர்த்துக்கொள்ள யாரும் விரும்பவில்லை. ஒதுக்குப்புறமாக இருந்த வயல்வெளிகளில் தங்கிக் கொண்டார் சின்ன குஞ்சு. ஒரு சிலர் உணவளித்து உதவி செய்ய தனது வாழ்க்கையை எப்படியோ நகர்த்தி வந்தார் சின்ன குஞ்சு. வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஐயா வந்தாங்களாம். அவங்க தான் வந்து வயக்காட்டில் இருக்கிறப்ப அவங்க தான் வந்து இந்த அம்மா இன்னும் கொஞ்ச நாளையில் இவங்க வந்து சித்தரா ஆயிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நாளையில் இவங்க நிறையா பார்க்க வருவாங்கன்னு சொன்னாங்களாம். அப்போது அதை யாரும் நம்பவில்லை. சின்ன குஞ்சுவும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. திடீரென 2 வருடங்களுக்கு முன்பு தனது ஆடைகளை களைந்து அம்மணமானார் சின்ன குஞ்சு. ஊருக்குள் இருந்தவர்கள் அவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். சிலர் ஏசவும் செய்தனர். ஆனால் சில மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் கடவுளாக மாறத் துவங்கினார் சின்ன குஞ்சு. இப்போது காளியின் மறு உருவமாகவே மாறி போய்விட்டார். நீங்க சொன்னா அந்த மாதிரியே நடக்கும். அது எப்படி பாட்டி? அதான் எனக்கு தெரியல. சொன்னா நல்லபடியாக நடந்துடுங்கிறாங்க, எது சொன்னாலும் நடக்குதுங்கிறாங்க. தற்போது சின்ன குஞ்சிற்காக ஒரு குடிசையையும் தயார் செய்து கொடுத்துள்ளனர் கிராம மக்கள். அதில்தான் வசிக்கிறார் அவர். பல்வேறு குறைகளுடன் தினமும் சின்ன குஞ்சை தேடி நூற்றுக்கணக்கானோர் வருகிறார்கள். இவரை பார்த்து சென்ற பின்னர் அத்தனை குறைகளும் தானாக போய்விடுகிறதா? வேலைக்காக நான் கேட்டிருந்தேன், அதுவும் நடக்கும், நீங்கள் சொந்த தொழில் பண்ணுவீங்க அப்படின்னாப்புல. அதுமாரி கார் ஓட்டுறதுக்காக, டிரைவிங்காக, ஆக்டிங்காக சொல்லி வச்சுருந்தேன். ஓட்ட போகிறது பின்னாடி என்னமோ போல் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது மனசு தெம்பாக இருந்துச்சு, போயிட்டு இருந்த கைமும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தொழிலும் ஓரளவு வந்துட்டு போயிட்டுருக்கு. மாதத்துக்கு எப்படின்னா ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு வந்து பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம யாராச்சும் வீட்டிலேருந்து கிளம்பணும்னு ஆசைப்பட்டோம்னா இவங்க இங்க நினைச்சாதான் நம்ம இவங்களை வந்து பார்க்கவே முடியும். நோயாளிகள் பலரும் சின்ன குஞ்சை தேடி வந்து செல்கிறார்கள். தலையை வச்சாலும் துண்ணூறு கொட்டாலும் கட் ஆகிடுது. அது என்ன நினச்சி கொடுக்குமா தெரியாது, ஆனால் அந்த வல்லாங்கை தான், அவ்வளவுதான். அதோட கொடுக்கும், பூசி விடும். எல்லாரும் வந்து இப்போ தெருவில் அடித்தவங்க, வயசவங்க, திட்டினவங்க எல்லாருமே அதுகிட்ட வந்து பூசிக்கிறாங்க. சின்ன குஞ்சின் ஆடை இல்லா நிலையை இப்போது யாரும் ஏளனம் செய்வதில்லை. இருந்தும் ஊருக்குள் சில பெண்கள் அவருக்கு ஆடை வாங்கி தர முயற்சித்தனர். ஆனால் இவர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. 2-3 வருஷம் ஆச்சு துணிமணி கட்டி கொடுத்தோம்னா கொண்டு அங்கே எரிஞ்சிட்டு போயிடுது, யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. புதுசாக துணிமணி தச்சு தரணும் கட்டு பார்த்தாச்சு. மேலே எதுனா சட்டை போட்டால் உங்களுக்கு என்ன ஆகிடும்? அதெல்லாம் போட மாட்டேங்க. ஏன்? அதே அப்போலேருந்து அப்படியே தான் இருப்பேன். போட மாட்டேன்னு சொல்லாதீங்கக்கா, போட்டால் நல்லா இருக்கும் உங்களுக்குன்னு. நீ வந்தியா தண்ணி கொடுத்து அதோட முடிச்சுக்க, இதெல்லாம் நீ தேவையாதான் இல்லை கேட்காத ஆனாங்க. சின்ன குஞ்சின் தினசரி நடவடிக்கை மிகவும் எளிதானதுதான். காலையில் எழுந்ததும் தண்டவாளத்தையும் ஊரின் தெருக்களையும் வட்டமிடுவார். பின்னர் ஒரு இடத்தில் வந்து அமர்ந்து கொள்வார். அவங்களுக்கு நேராக வந்து எங்கே அங்கே உட்காரணுமோ அங்கே வந்து உட்காருவாங்க. இப்படி உட்கார அபிப்பிராயம்லாம் அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் உட்காருவாங்க. அங்கேருந்து வந்து கேட்பாங்க, என்ன ஆச்சு நீ சமைச்ச அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ இட்லியாக இருந்தால் சாதமாக இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க. அப்படி இல்லையா வேற இடத்துக்கு அங்கே அந்த வீட்டில் போய் அங்கே போய் உட்காந்துக்குவாங்க. அதன் பின்னர் அந்த இடத்தை விட்டு அவர் எழுவது அரிது.
இருட்டு வரையிலும் ஒரே இடம்தான். உங்களுக்கு சக்தி இருக்குல்ல? தெரியலீங்களே, நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியலீங்களே. சாமிக்கு படைத்த உணவை பக்தர்கள் பிரசாதமாக எடுத்துக் கொள்வதை போல் சின்ன குஞ்சி சாப்பிட்ட உணவும் இங்கே பிரசாதம்தான். காளியின் மறு அவதாரமாக பார்க்கப்படும் சின்ன குஞ்சுவிற்கு எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி இருக்கிறது என்கிறார்கள் ஊர் மக்கள். பிதற்றுவது போல அவர் சொல்லும் அத்தனை விஷயங்களும் சில தினங்களில் நடந்து விடுகிறதாம். ஆனால் அது பற்றி எல்லாம் சின்ன குஞ்சு எதுவும் யோசிப்பதே இல்லை. சித்தர்களை பற்றி ஆய்வு செய்யும் பலர் இவரை வந்து பார்த்து இவரும் சித்தரே என கூறி சென்றிருக்கிறார்கள். சின்ன குஞ்சு தினமும் ஒருவேளை மட்டுமே சாப்பிடுகிறார். மற்ற நேரங்களில் வெறும் தேநீர் மட்டுமே எடுத்துக் கொள்கிறார். பார்க்க வருபவர்களிடம் அதிகபட்சமாக இவர் கேட்பதும் தேநீர் தான். நீங்க சாப்பிடுங்களா ஐயா? சாப்பிடுறோம். கொஞ்சம் சாப்பிடுங்க. கிராமத்து பெண்கள் இவருக்கு அரச இலையில் சாப்பாடு வைக்கின்றனர். சின்ன குஞ்சுவிற்கு மிகவும் பிடித்த உணவு புளிக்குழம்பும் கீரையும். அதை சமைத்துக் கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவாராம். அவர் சாப்பிட்டு மிச்சம் வைக்கும் உணவிற்காகவும் மக்கள் காத்திருக்கிறார்கள். அவரிடத்திலிருந்து ஒரு உருண்டை சாதம் வாங்கி சாப்பிட்டாலே புண்ணியம் கிடைக்கும் என்றும் நம்புகிறார்கள். இந்த அம்மா வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு உருண்டை வேணும்னு சொல்லி கேட்பேன். அதை பலமுறை எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்ருக்கேன். இதை மிகப்பெரிய ஒரு பிரசாதமாக நான் வந்து கருதுறேன். சின்ன குஞ்சை சுற்றி எப்போதும் சில நாய்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. மனிதர்களிடம் பழகுவதை விட நாய்களிடம் அதிக பாசத்துடன் பழகுகிறார் சின்ன குஞ்சு. கோயிலுக்குலாம் போவீங்களா? கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்? கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். கிராம மக்களால் காளியாக பார்க்கப்படும் சின்ன குஞ்சு இறுதி வரை இதே ஊரில் இருப்பதாக முடிவு செய்துள்ளார். இறுதியில் இவர் ஜீவசமாதி அடைய போகும் இடம் தங்களுடையதாக இருக்க வேண்டும் என கிராம